ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம கதம்ப குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன காய் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய், ஒரு முள்ளங்கி, ஒரு சவுச்சவு, ஒரு உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ கத்திரிக்காய், பரங்கிக்காய், சோயா ஒரு கப்பு எல்லாம் எடுத்துருக்கோம். வாங்க அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம் 1/4 கிலோ. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுவோம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு அதையும் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 கப்பு சோயா போடுவோம். 1 கப்பு சோயா, ஒரு உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, சவுச்சவு, உப்பு, தண்ணி எல்லாம் போட்டு மூடுங்க. நான் பட்டை கிராம்பு மிளகாய் தூள் போடல. இப்போ மறுபடியும் குக்கரை திறந்து பட்டை கிராம்பு தூள் போடுறேன். ஒரு 2 விசில் விடுவோம். நீங்களும் அதே போல் செஞ்சு பாருங்கள். விசில் அடங்கிருச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய், பரங்கிக்காய், தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றி தேவையான உப்பையும் தண்ணியும் ஊற்றி போட்டு மறுபடியும் ஒரே ஒரு விசில் விடுவோம். விசில் இப்போ வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு. நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்கும். இதுதான் கதம்ப குழம்பு. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கொடுத்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.